Hey guys, welcome and welcome back to my channel Stylish Energy. So நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் சல்ட்ரியான ரெட் glossy lip மேக்கப் தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிரியேட் பண்ணது. லுக் சூப்பர் குட். நீங்கள் வந்து எந்த சாலிடான ஒரு அவுட்ஃபிட்க்கு ஒரு ரெட் கலர் இல்லை பிளாக் கலர் ஒரு நைட் பார்ட்டிக்கெலாம் நீங்கள் வியர் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணிட்டேன் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கும் நம்ம கலர் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு க்ரே ஆகாது. ஸோ அதுக்கு தான் ஸ்டெப். ஸோ நான் அதில் மெஜர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போதைக்கு அமேசானில் வந்து கிரேட் இன்ஃபெசிவ் சேல் வந்து போயிட்டுருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பிக்கப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான டைம். போய் வாங்கிக்கோங்க. நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் லிங்க்கும் இண்டிவிஜுவலாகவும் கொடுத்துருப்பேன். ஸ்டோர் ஃப்ரண்ட்ஸோட மொத்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் ஃப்ரண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் பண்ண 2 ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணேன். ஏன்னா ஒன்று வந்து லைட்டாக லோஷாக இருக்கும், ஒன்று ஆரஞ்சிஷாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கின் டோன் வரதுக்காக நான் 2 ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட பர்ஃபெக்டான ஷேட் வந்து வந்துருச்சு. செகண்ட் லைட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்சால் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஸ்பஞ்சால் பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஈவன் ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்ப ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஸ்ட்ரீக்கினஸ்லாம் இருக்காது. ப்ரஷில் நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக ஸ்ட்ரீக்கினஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அவுட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு தான் செகண்ட் லைட் நான் வந்து ஸ்பஞ்சில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறோம். கன்சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபேவரேட் கன்சிலர் ஃப்ரம் Rimmel London in shade I think it's 10 mocha or something. அரவுண்ட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு மவுத் சுற்றி எப்போயும் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் டார்க் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்காக நான் அங்கே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபுல் கவரேஜ் கன்சிலர். எலகல் ப்ரோ கன்சிலர் அண்ட் ஷேட் என்னோட ஃபான் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்தி கன்சிலர் ஃபார் டஸ்கி ஸ்கின். நம்ம இதையும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குயிக்காக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை ஆகிடுச்சுன்னா அது பிளெண்ட் பண்ண முடியாது கன்சிலர். ஸோ யூஸ்வலாக பேஸ் தான், பட் நம்ம ஐஸ் அண்ட் லிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ இந்த மேபிள் லிப்ஸ்டிக் இன் ஷேட் மேடர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்குது. கலராக இருக்கட்டும், பிளெண்டபிளாக இருக்கட்டும். ஈவன் ஒரு நார்மல் லிக்விட் ப்ளஷ் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து அது சில நேரத்தில் மேக்கப் லெஃப்ட் ஆஃப் பண்ணுது, அவ்வளோ க்ரீமியாக இல்லை பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. பட் திஸ் ஒர்க்ஸ் ரியலி வெல் அண்ட் கலர் இஸ் டு டை ஃபார். என் ஸ்கின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், சும்மா யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது நான் வந்து லிக்விட் ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஹோல் ஃபேஸையும் பார்த்திங்கன்னா பவுடரால் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹோல் ஃபேஸையும் பார்த்திங்கன்னா பவுடரால் செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஊருக்கு வந்துட்டு அண்ட்ரைஸ் மட்டும்லாம் செட் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக ஹோல் ஃபேஸையும் செட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து மேக்கப் வந்து ஸ்டே ஆகும். நான் எங்கெல்லாம் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கணும் ஒரு இடம் விடாமல் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேன், பவுடரால் செட் பண்ணிக்கிறேன், இன்க்ளூடிங் மை நெக். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ப்ரிஃபரன்ஸ். நெக்குக்கு எனக்கு லார்ஜ் ஏரியா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே வந்து இந்த லுக்குக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணிக்கிறேன். அதில் லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு போல்டான லுக்னால வந்து ரொம்ப தின்னாக பண்ண வேணாம், அதனால நான் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு நேச்சுரல் ஷேப்பை ஃபாலோ பண்ணால் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸை ஃபில் பண்ணிவிட்டு வந்து ப்ரஷ் அவுட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஐப்ரோ ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் புஷ்ஷியாக காட்டுறதுக்கு அண்ட் என்னோடய ப்ளேஸில் வந்து செட் பண்ணுறதுக்காக. ஸோ க்ளீன் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே என்னோடய ஹெல்திங் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், லீகல் கன்சிலர் இன் ஷேட் ஃபார். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் க்ளீன் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபைன் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி கன்சிலர் யூஸ் பண்ணி நம்மளோட ஐ ஷேடோ பேஸை ப்ரெப் பண்ணதால ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து என்னோடய ஐ ஷேடோக்கு வந்து போயிடுறேன். ஒரு நல்ல ஒரு பர்ன்ட் ப்ரௌன் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது ட்ரான்ஷன் ஷேடாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ஷேடை பார்த்தீங்கன்னா லோ லேஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் டெப்த் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிளாக் ஐ ஷேடோ வந்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ப்ரிசஸாக பிளெண்ட் பண்ண அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் மேக் ஷூர் அது உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐலட் வந்து தெரியணும். ஸோ திருப்பியும் அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே பிளாக் ஷேட் அகெயின் அதை நம்மளுக்கு அந்த டெப்த் அண்ட் கலர் பே ஆஃப் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ஷேட் எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்ட்ரல் ஹைலைட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் வித் கோல்டன் ஷேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போகும், கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக
again the steps repeat பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா blend out பண்ணி ஒரு it should look நீங்கள் அப்ளை பண்ணிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே பிளெண்டடாக நல்லா இருக்கணும். ஸோ அது வரைக்கும் பிளெண்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. காஜல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சல்ட்ரி லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம மேபிள் லாஷ் எசென்ஷியல் மஸ்காரா யூஸ் பண்ணி லாஷஸ் நல்லா வந்து கோட் பண்ணிக்கிறோம். 2-3 கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லேஷஸ் வந்து இருக்கணும். ஸோ நல்லா கோட்டடாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து என்னோடய ஃபால்ஸீஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ட்ராமாட்டிக்கான ஃபால்ஸீஸ். ஆஃப் கேமராவில் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லாக்மி 95 ரூஜ் ப்ளஷர் இன் ஷேட் ஐ திங்க் கோரல் பஞ்ச் என்னமோ. இட்ஸ் பிங்கிஷ் வித் ஆரஞ்ச் அண்ட் டோன் ப்ளஷ். நம்ம ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் தான் உங்களோட ப்ரான்ஸர் எடுத்துக்கிறேன். எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் ஓசஸ் நினைக்கிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் இது. ஸோ நல்லா ஒரு ஸ்கல்ப்டட் லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ நோஸையும் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் அ ப்ரான்சர் ஷேட் ஆக்சுவலி, இட்ஸ் கான்டாக்ட் ஷேட். நல்லா ஒரு டார்க் ஒரு கிரேஷ் ப்ரௌன் இது. என்னோட ஜா போன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். லிப்பில் எனக்கு ஒரு ரீசன்ட் ஃபேவரட்டான மிஸ் கிளியர் லிப் லைனர் ஷேட் L17 ஐ திங்க் ஷேட் காஃபி. ஸோ இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நல்லா லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்போ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் அதுவும் நம்ம டார்க் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக லிப்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லா லுக் இருக்கும், லிப்ஸ் நல்லா டிஃபைண்டாக இருக்கும், எந்த லிப்ஸ்டிக்கும் நம்மளுக்கு அடிக்காது. இப்போ இந்த 2 லிப் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஆக்சுவலி ஃபிலிம் பண்ணேன், அதை ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பெட்டாக. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து காமிக்கிறேன். அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் ஃபேஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இந்த லிப் க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால் அந்த பெட்டை வந்து என்னால் போட முடியல. ஐ ஜஸ்ட் யூஸ் தோஸ் 2 லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோதான். ஸோ ஃபைனல் லுக் முடிஞ்சது. இட் லுக்ஸ் சூப்பர் கிளாம் அண்ட் ஆல் தேட். ஸோ நான் போட்டிருக்க ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த நெக் பீஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் செலெக்ஷன் வச்சு எப்படி இதுன்னு காமெண்ட் சொல்லுங்கள். பாய்.